யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். இது 4வது வாரம். கடந்த 3 வாரங்கள் நம்ம செய்தி கேட்டுக்கிறோம். ஆமென். முதல் வாரம் என்ன கேட்டோம்? யாரெல்லாம் புரியல? யார் திக்கற்றவர்கள்? பரிசுத்தாவின் இல்லாதவங்க திக்கற்றவர்கள். இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை இனியும் பெருகலாம் அவர் வருவதற்கு. ஆனாலும் அது நிறைவேறதுக்கு 2025 வரைக்கும் ஆயிருக்குது. ஆமேன். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். யாருக்கு பரிசுத்தாவியானவர் இல்லையோ அவங்க திக்கற்றவர்கள். ஆமேன். அதான் சொல்லுது, நான் உங்களை திக்கற்ற விட நான் உங்களுக்கு வருவேன், அது வரைக்கும் உங்களுடைய இடத்துல தேற்றவனாகிய பரிசுத்தாவியானவரை வைக்கிறேன். 2வது வாரம் இல்லை, 2வது வாரம் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தார்ல, நிரப்பப்பட்டார்கள். யாரெல்லாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாங்க, யார் கூட எப்படி இருந்தார்கள், வெற்றி சிறந்தார்கள். போன வாரம் ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்கும், என்னெல்லாம் பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார், நம்மளை கைட் பண்ணுவார். பரிசுத்தாவி என்ன எப்படி பேச வைப்பார். ஆமீன். சண்டை வந்தால் எப்படி சமாதானப்படுத்துவார். சமாதானம் பண்ணுவார்கள். ஆமீன். சமாதானம் பண்ணல பெரிய பங்களிப்பு யார்கிட்ட இருக்குது? வீட்டில் ஆம்பளைக்கிட்டே பொம்பளைகிட்டயா? வீட்டில் சமாதானம் பண்ணுகிற பாக்கியம், அதில் பங்களிப்பு யார்கிட்ட இருக்குது? எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 65% ஆண்கிட்ட தான். பேசாமல் போயிடுவாங்க தெரியுமா? அவங்க பேசாமல் காரணம் இது எதுக்கு வாயை கொடுத்து வம்பு, பேசாமல் போயிடுவோம். வெளியே போய் டீயை சாப்பிட்டுட்டு அப்படி தான் வருது. அந்த பிரச்சனைலாம் முடியட்டும். பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை வந்தவங்க அமைதியாக இருப்பாங்க, எல்லோரும் மொபைல் நோட்டுவாங்க, இல்லைன்னா வீட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திர நம்மளோட ராஜ்யம் அவர்களுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், சமாதானத்தை காத்துக்கொள்வர்கள் பாக்கியவான்கள். அநேக நேரங்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்கள்? சரி அமைதியாக இருக்கிறாங்க. அப்பவும் பிரச்சனை வருது. எவ்வளோ பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் இருந்தாராம், வாலிபு பாஸ்டர். சர்ச்சில் ஊழியம் பண்ணி இருக்கும்போது 9:30 சர்வீஸ். எத்தனை வரைக்கும் மணி சர்வீஸு? 9:30. 8:30 ஒரு அம்மா வந்துடும். 8:30 நல்லா வந்தாங்க, நல்லா ஜெபிச்சாங்க, வந்து பாயை போட்டுருவாங்க, பெருக்கிடுவாங்க. 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் மழை நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சு அன்னிபஸ் பேசுவாங்க. நல்லா பண்ணி இவர் 9 நாள் பார்த்துட்டு இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் போச்சு. அப்புறம் பார்த்தா ஆண்டவரே நல்ல ஃபயராக இருக்கிறாங்களே, என்ன இருக்கிறாங்க, ஃபயராக இருக்காங்கன்னு சொல்லி இவங்களை என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அது வரைக்கும் நம்ம சர்ச்சை ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க, ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க, எல்லாருக்கும் விசாரிப்பது பண்ணுறது. அப்போ பார்த்தா இப்போ ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது, இந்த அவங்க டிசைட் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகல, ஒரே சண்டை. அந்த அம்மா வீட்டில் வாயை திறந்தா அடி புலம் தட்டுறாங்க. இவர் என்னடா அப்படி ஆகிட்டு சொல்லி ரொம்ப சங்கடம் இருந்தாராம். ஒரு நாள் நம்ம மீன் கழுவி இருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க, உடனே இவர் ஏதோ லேட் ஆகிட்டு போல, ஏதோ கேட்டுருக்கு அமைதியாக இருந்தப்போல அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க, இவர் அமைதியாக இருந்துக்காரு. இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கிறேன், நீ அமைதியாக சொல்லி மீன் தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டு மூஞ்சில் ஊற்றி விட்டுருச்சு. மீன் கழுவுன தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டு, நான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், நீ அமைதியாக இருக்கிறியான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விட்டுச்சு. அவர் சொன்னாரான், இவ்வளோ நேரம் இடி இடிச்சிச்சு, இப்போ தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி நேராக ரூமுக்குள்ளே போனார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க? நான் என்னத்தை கேட்டேன், ஊழியத்துக்காக தானே சூஸ் பண்ணேன். அவர் சொன்னார், ஏப்பா நான் உனக்கு வச்சது வேற, நான் வச்சது உனக்கு வேற. மனுஷன் முகத்தை பார்க்க தேவனும் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நான் உனக்கு வச்சது நீயா சூஸ் பண்ணிக்கிட்ட, அதனால் நீ தான் அனுபவிக்கணும், நீ தான், இது எனக்கும் சம்பந்தம் கிடையாது. சத்தமல்ல சொல்லாமா? ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் சமாதானத்தை பாதுகாக்க தனி மனிதனால் முடியாது. உங்களுக்கு எவ்வளோ திறமையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் முடியாது. இந்த தனி மனித குடும்பத்தை சமாதானத்தை பாதுகாக்க வேண்டாம். நான் சொல்லுவேன், பரிசுத்தாவியானவர் இருந்தால் மட்டும்தான் நீங்க சமாதானம் பண்ண முடியும். கோபம் வரும், பொருளை எடுப்போம். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், வேண்டாம் உடைச்சா வேஸ்ட், மறுபடியும் நீ தான் கஷ்டப்படணும். அப்போ மறுபடியும் என்ன வைக்கிறோம், வச்சுருதோம். கோபத்தில் அடிக்க முடியாது தான், ஏதாவது குத்தலாம் நினைப்பான், வேண்டாம் மறுபடியும் உன் கை தான் பாதிக்கப்படும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சமாதானப்படுத்துகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதிக வார்த்தைகள் வரவிடாதபடிக்கு. ஏன்னா நம் கேட்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய மாமிசம் பெருக ஆரம்பிச்சிருது. மாமிசம் பெருகாம ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கண்டா 8ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அந்த மாமிசம் என்னெல்லாம் செய்யும், ஆவி என்னெல்லாம் பண்ணு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக எழுதுகிறார். அப்போ நான் உங்களை திக்கற்றல விடனா, ஏன்னா வாயின் வார்த்தைகளால அனாதையா போறவங்க ஏழா இருக்கிறாங்க. உங்களோடலாம் குடும்பம் நடத்துறதுக்கு பேசாம எங்கேயாவது போகலான்னு சொல்லி போறவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டைவர்ஸ். சினிமா நடிகர்கள் பார்த்தீங்களா இல்லையா, ஒரே டைவர்ஸ் செய்தியாக தான் ஓடுது. சேர்ந்து வாழ முடியல. பணம் இல்லாமையா, பொருள் இல்லாமையா. நம்ம சொல்றோம் பணம் இருந்தா நல்லா வாழ்ந்துக்கலாமே, உங்ககிட்ட வந்து வாய்க்கப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, சோத்துக்கும் துணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட இருக்குது, கேவலமா நடத்துறீங்கல்ல. அங்க பணம் இருந்து வாழ முடியாம இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் சினிமா ட்ரெஸ் மாதிரி இருக்கு, அது நடிப்பு, முடியாது, ரியல்ல அப்படிலாம் வாழவே முடியாது. என்னமா விசாரிக்கிறான், அவன் காசு வாங்கி நடிக்கிறான். ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தாவியர் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பம் பிரிக்கப்படுகிறது. எந்த குடும்பத்தில் பரிசுத்தாவியனுடைய வல்லமை இல்லையோ அங்க பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிறார்கள், கீழ்ப்படியாமல் நிற்கிறாங்க. பரிசுத்தாவியன் இல்லைன்னா இழப்பு உண்டாகிறது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் சபைக்கு, குடும்பத்துக்கு பரிசுத்தாவியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இழந்து போனதையும் ஆமீன் ஒளிந்து போனதையும் மீட்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். கெட்டு போனதை, அழிந்து போகிறத, சாக போறத ஆமீன் அவர் மீட்க வந்தார். பரலோகம் யாருக்குரியது? பரலோகம் யாருக்குரியது? அப்படிலாம் கிடையாது. பரிசுத்தவான்களுக்கு பரலோகம் கிடையாது, நீதிமான்கள் கிடையாது. ஆமா, நரகத்தின் விளிம்பில் நின்று ஆமீன் நரகத்தின் விளிம்பில் நின்று காப்பாற்றி அனுப்பப்படுவதற்குரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம நரகத்தின் விளிம்பில் நில்ல, சபைக்குள்ள இருக்கிறனால நாம் நரகத்துக்குள்ள போக முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்ப பரலோகம் யாருக்காக உண்டாக்கப்படுது என்றால் பாவிகளுக்காக உண்டாக்கப்பட்டது. நரகத்தினுடைய வாசல்ல நின்று காப்பாற்றுற ஆண்டவர், உள்ள போகப்படாதபடிக்கு. அதான் ஒரு அடையாளம் தான். ஆமீன் கல்லன் சிலுவையில் இருந்து கொங்கும் பொழுது அவன் அங்க ரட்சிக்கிறார் இல்லையா? செத்த எங்க போறான்? அவனுக்கு முன்னாடி நரகத்துடைய வாசல் காத்து இருக்குது. ஆனா கர்த்தர் அவனை காப்பாற்றி உள்ள அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப மூணாவது போன வாரம் கேட்டோம், சபைக்கும் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பரிசுத்தாவியன் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் கேட்டா, பரிசுத்தாவியன் உங்களை அனலைஸ் பண்ண வைப்பார். கடவுளான்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் யோசிக்க வைப்பார் நம்மளை. நீ இதெல்லாம் பேசிட்டியே, நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பார், நமக்கு ஒரு திருந்த வாய்ப்பை கொடுப்பார், நமக்கு சொல்ல சில உணர்த்தி பேசிட்டே வைப்பார். இப்படி பண்ணிட்டு நம்மளை நான் சொல்லிட்டா, பரிசுத்தாவியானவர் நம்முடைய வார்த்தையில கொண்டு செயலை கொண்டு நம்மளை உருவாக்குற ஆண்டவர், நம்மளை சரி பண்ணுகிற ஆவியானவர். நம்மளை அப்படியே செதுக்குவார். வேற ஆயுதம் எடுக்க முடியும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய குணாதிசயங்கள், செய்களை வைத்தே நம்மளை சரியாக்குவார். என்ன அப்படிதான் பண்றேன், நான் அப்படியே உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் எதெல்லாம் செஞ்சிருக்கணும், எனக்கு யாரெல்லாம் செஞ்சாங்களோ அதை வச்சு கேட்பாரு, நீ உனக்கு அவன் செஞ்சு வலிக்குன்னா அப்ப நீ செஞ்சு வலிச்சிருக்கும் இல்லையா? அப்படி சொல்லுதான் நம்மளை உருவாக்குகிற ஆண்டவர். இன்னொன்னு சொல்லட்டா, இந்த சபையில பேசுற பிரசங்கம் உங்களுக்கு நல்லா ஆவிக்குரிய பிரசங்கம் வரணும்னா ஆவியானவர் இருந்தா தான் நல்லா உருவாக்கப்படும். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா அது மாமிசத்தை கிரியை ஆரம்பிச்சிடும். இது எனக்காக மட்டும் பேசப்பட்டது, என்ன தாக்கி பேசப்பட்டது, எனக்கு வேண்டி பேசப்படும். காரணம் இதெல்லாம் ஆவியானவருடைய குறைபாடுனால இல்ல, குறைபாடுனால, அறியாமைனால. ஆவியானவர் இருப்பாரானால் இருதயத்தில் கொத்தபடி கேட்பாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? பேதுரு பிரசங்கம் கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? என்ன சொன்னார் ஒன்னு? அவரு மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுங்க, மனம் திரும்புங்கன்னாரு. அப்ப மனம் திரும்புதலுக்குள்ளாக பரிசுத்தாவியர் ஒவ்வொரு நாள் நடத்துவார். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது என்னைக்கோ ஒண்ணு இல்லை, அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மனம் திரும்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த மனம் ரொம்ப பொல்லாப்பானது, எங்கெங்க ஓடிட்டே இருக்கும். ஆனா மனம் திரும்புதல் கேட்ட நான் பிரசங்கம் கேட்கும்போது வேற எங்கேயாவது கொண்டு போகும், வேற சிந்தையில கொண்டு போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது வேற சிந்தையில கொண்டு போகுது. இதெல்லாம் நம்மளை அடக்கு ஆளுகிற பரிசுத்தாவியானவர். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். இன்னைக்கு 4வது வாரம் என்ன கேட்க போறோம் என்றால், நமக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர், நான் உங்களை திக்கற்றாய் எப்படி விடாமல் இருக்கிறாரு, என்ன இருந்தால் நம்மகிட்ட வருவார்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி அல்லேலூயா, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, என் கூட பேசுங்கப்பா. எல்லாரும் வாயில் தந்த ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த மாதத்தை முடிக்கிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். அல்லேலூயா,
என்னோட பேசுங்கப்பா. அல்லேலூயா. எங்களோட பேசும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. அல்லேலூயா. ஆவியானவர் நன்றி ஆண்டவரே, என்னோட பேசுங்க. நீங்கள் பேசாம இருந்தா ஆமே, நீ பேசாம இருப்பது கல்லு மண் அல்ல. எங்களோட பேசும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, அவரே சுதா, இயேசுதா, அவரே சுதா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. உமையண்டி எனக்கு யாரையா, உமையண்டி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். சொல்லுங்க, உதவி உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா. உமையண்டி எனக்கு யாரையா, உமை விட்டா, உமை விட்டா எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, அவரே சுதா, இயேசுதா, அவரே சுதா. இந்த தெல்லு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்து கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்து கொள்ளுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. தனிமையின் பாதையில் தகப்பனும் தோளில் சும
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்று, எத்தனை பாசம் என்று, எத்தனை அன்பு என்று, எத்தனை பாசம் என்று, இதற்கு என்ன தருவேன் நான், 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 இதற்கு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்று, எத்தனை பாசம் என்று, எத்தனை அன்பு என்று, எத்தனை பாசம் என்று, இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ஆமென். ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அழைத்தே நான் திரிந்தேனையா, அநாதையாய் அழைந்தே நான் திரிந்தேனையா, அழாதே என்று சொல் அழைத்தீரையா, நீ அழாதே என்று சொல் அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதை நினைச்சு பார்க்கிறோம், கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனாதையாய் திக்கற்றவராய் நின்று போதெல்லாம் அழாதே என்று சொல்லி அழைத்தவரே, உடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சார் கர்த்தர் நாமப்படுவதாக. தொடர்ந்து தேவாத்திலே கடன் செல்லும், கர்த்தமலை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஆமென். திக்கற்றவராய் நின்ன ஒரு பெரிய கூட்டத்தை பார்ப்போம். கர்த்தர் யாருக்கெல்லாம் நல்லவராக இருந்திருக்கார், யாரெல்லாம் திக்கற்றவராக இருந்திருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காரு. ஆதாமை ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி, இது உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கோர்வையாக உங்களுக்கு வரும், நீங்கள் எடுக்கிற நோட்ஸுக்கு எடுத்துக்காங்க. ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தில் உருவாக்கி கர்த்தர் அவரோடு உறவாடி கொண்டிருந்தார், உலாவிக்கிட்டு இருந்தார். பாவம் செஞ்சாங்க, அனாதையாக மாறிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம முதல் அவர்களை உருவாக்கி தோட்டத்தில் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் வச்ச ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம இன்னொரு பேச்சை கேட்டு, கேப்பார் பேச்சை கேட்டு நல்ல ஆசீர்வாதத்தை இழந்து அனாதையாக வெளியே வந்துட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், 2 பேரும் அங்கே மனக்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டிருந்தா கட்டாயம் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்து பண்ணியிருப்பார். அந்த தோட்டமில் இன்னொரு தோட்டத்தை ஆயத்து. ஆனால் வெறுமையாக அனாதையாக நின்று சபிக்கப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த வம்சமே இல்லாமல் போயிருச்சு. அல்லேலூயா. 2வது அவங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் யாரை தேர்வுக்கிறாரு? நோவாவை எடுக்கிறாரு. நோவாவை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுறாங்க, யாரும் கேட்கல, கீழ்ப்படியாமல் ஜனங்கள்லாம் அவரை கேள்வி பண்ணுறாங்க. அவரும் குடும்பமும் மிருக ஜீவன்லாம் ஒரு சபைகள் உருவாகிறாங்க. ஒரு பேழைங்கிற சபையை உருவாக்குறாரு. அதுக்குள்ள வச்சு காப்பாற்றி மற்றவங்களாம் அழுக்கி மறுபடியும் அவங்க குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய ஜெனரேஷன் உருவாக்குறாரு. அது அப்படியே வந்த உடனே கர்த்தர் அடுத்த ஒரு மனுஷன் எழுப்புறாரு. அவன் பேர் தான் யாரு? ஆபிரகாம் அழைக்கிறார். நோவாக்கு அப்புறம் யார் வரா? ஆபிரகாம் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. தன்னுடைய கோத்திரம், குலம், தெய்வம், சாதி, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுமையாக அவனும் அவன் அப்பாவும் யாரெல்லாம் வரா?
ஆமாம், நோவா ஆபிரகாமுடைய யாரெல்லாம் வரா? ஆபிரகாம், மனைவி, லோத்து, வேலைக்காரன், அப்பா வராரு இல்லையா? வாராங்க, தேராக வராரு, தம்பியுடைய அண்ணனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து வராரு. அனாதையா நிற்கிறான், எல்லாத்தையும் சொத்து இதெல்லாம் விட்டு வந்துட்டான் இல்லையா? ஆனால் இவங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன இருக்குது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இன்னைக்கு நீங்கள் தான் அப்படியா இருக்கிறோம், ஆபிரகாம் மாதிரியா இருக்கிறோம். வாக்குத்தத்தம் அளவுக்கு அழகா இருக்குது, ஆனால் இன்னைக்கு வாக்குத்தத்தக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய அளவு கம்மியா இருக்குது. ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஆனால் வாக்குத்தத்தத்துக்குள்ளாய் ஜீவிக்க ஆரம்பித்தான். நீங்கள் நானும் இன்னைக்கு அனாதையா இருக்கவர் தெரியலாம், ஆனால் ஒன்னு புரிந்துக்காங்க, உங்களுக்குள்ள வாக்குத்தத்தை வைத்து ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை ஒரு நாள் போய்த்து போகாது. வானத்தை பாருனாரு, கடலை பாருனாரு, நான் உன்னை உயர்த்துவேன் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணுமே கையில் இல்லை. ஒரு பெரிய பஞ்சத்துல கடந்து போனான், நிறைய நடந்து பிரயாசப்பட்டான், ஒரு பெரிய பஞ்சகாலம் வந்துச்சு. அவன் என்னைக்கு பின்வாங்கல, இங்க அவன் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள வாக்குத்தத்தத்தின் முகாந்திரம் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வாக்கு நிறைய இருக்கலாம். இயேசு வந்து எனக்கு எல்லாம் இழப்பா இருக்கலாம், நான் அங்க இருந்தா இப்படி இருந்திருப்பேனே, ஆசுவமா இருந்திருப்பேன். அது ஆசுவாதம் அல்ல, அது ஆசுவாதம் அல்ல. உலகத்தினுடைய செல்வங்கள் ஆசுவாதம் கிடையாது. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளையுடைய ஆசுவாதம் வேற. அதை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். சொன்ன நீ திக்கட்டும் இல்லையா, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஒரு பெரிய ஜாதியின் தகப்பன். அல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிற நம்ம ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை அப்படி அழைத்திருக்கிறார். அவனை திக்கெட்டனா விடல. அவன் நினைச்சான் எல்லாரும் போயிட்டாங்களே, நீ திக்கெட்டம் கிடையாதியா, நீ வான்னு சொல்லி அவன் கரத்தை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்தார். அவன் கடந்து வந்தான். பாதையில் பெரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியல. சாகிற வயசுல ஒரு பையனை கொடுத்தாரு. கொடுத்த ஆண்டவர் கூட கொடுத்து என்ன செஞ்சாரு? கேட்டுட்டாரு. சோர்ந்து போகல. அந்த குழந்தை விசுவாசமா பலியிட போனா, கர்த்தர் விசுவாசம் பெருசியா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், போ உன் பொண்ணை உயர்த்துவன்னாரு. அந்த ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றெடுத்துச்சு. அதில் ஒன்று சூஸ் பண்ணாரு, அவன் யாக்கோபு. அல்லேலூயா. ஈசாக்கும் பஞ்சகாலத்தில் வந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் அல்லாத பஞ்சகாலம் ஈசா காலத்தில் வந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்லட்டா, அவனுக்குள்ளாக வாக்குத்தத்தம் இருந்தபடியால அவன் விதைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பஞ்சகாலத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், சஞ்சலத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்க விசுவாசத்தை விதைக்க ஆரம்பிங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதை விளைய பண்ணுவார். அவன் 100 மடங்கு அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தான். பைத்தியமா இருந்துச்சு. தேசமே பஞ்சத்தில் அழியுது, எப்படி விதைக்க போறான்? அல்லேலூயா. தேசமே பஞ்சத்தில் அழிஞ்சிட்டு இருக்குது, இவன் விதைக்க போறான். தேவ வார்த்தை அப்படிதான் இருக்கும். நமக்கும் சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நீங்க சம்பந்தப்பட்டவர்கள். சூழ்நிலை சம்பந்தப்பட்டது அல்ல, ஆனா நீங்கள் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள். உங்க சூழ்நிலை சாதகம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பாதகமா இருக்கலாம், எதிர்ப்பா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அக்கம் பக்கம் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். ஆமென். சொன்னாரு, எப்பா நீ ஓடாத, உங்க அப்பா மாதிரி ஓடாத, நீ இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. விதைன்னாரு, விசுவாசோட விதை. அல்லேலூயா. விதைக்கிற நீயா இருக்கலாம், விளைய பண்ணுகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் நீர்ப்பாய்ச்சி எழுப்புவார். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், முடிதலை துவக்கத்தை துவக்கிற ஆண்டவர், அவர் நிறைவேற்றியே தீர்ப்பார். ஈசாக்கு ரெகபத்துக்கு வந்தான், 2 இடத்துல இருந்த பிரச்சனை. 3ஆவதுக்கு வந்தான். ஆமீன். 3ஆவதுல உத்தரவு வெட்டினா ரெகபத்து வந்துச்சு. ரெகபத்து கூட 2ஐயும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் கடந்து போக சூழல் இருக்கும், கடந்து போங்க, பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. கட்டாயம் உங்களுடைய நன்மை உங்களை வந்து சேரும். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து சேரும், அனாத்தமாய் போகாது. உங்களுடைய பலனுக்கு தக்கதாக, பிரயாசத்தக்கதாக அவர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டது ஒண்ணு வீண் போகாது, உங்க விசுவாசம் ஒரு நாள் வீண் போகாது, உங்க கண்ணீர் வீண் போகாது. உங்க கண்ணீரை துருத்தில் வைத்து இருக்கிறார். நீ திக்கற்றல் அல்ல, உனக்காக வாதாடுகிற வழக்காடுகிற உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். காலதாமதிக்கலாம், ஆனா காலத்துக்கு சரியாய் கர்த்தர் ஈடு செய்வார். துன்பத்தை கட்ட வருஷத்துக்கும் சிறுபடி நாட்களும் சரியாய் எங்க திருப்தியாக்குகிற ஆண்டவர். அதுக்கப்புறம் யாக்கோபு அப்பாவும் அண்ணனை ஏமாத்தி தெரு போகும் பொழுது நடு ராத்திரியில் தலகாணி கை வைக்கிறது வழி இல்லாம கல்லை தூக்கி வைத்து படுக்கிறான். தூக்கம் வரல. ஆமீன். வேதனை, பயம், என்ன செய்ய போறோமோ, மாமா விட ஏதோ பார்க்கல, பிரயாணம் எப்படி இருக்குமோ, தனிமையின் பாதை இல்லை. கச்சனாரு, யாக்கோபே நீ பயப்படாதையா, நீ தனிமையான அனாதை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு இப்போது தனியாமையா இருந்திருக்கலாம், நான் இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டேன். உனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமே. இந்த ஸ்தலத்தில் தேவர்கள் ஏறு இறங்கமா இருக்கும். நீ திரும்பி வரும் பொழுது இப்ப தனிமையா இருக்கிறாய், ஆனால் ஒன்று நீ திரும்பி வருவாய். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்கள் உண்டாகும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டார். ஆவியானவர் இடைப்பட்டார். அம்மா வீட்டிலிருந்து அந்த இடம் வரைக்கும் வர்றது வரைக்கும் அனாதையாய் நின்னான். ஆனா அங்க வந்து ஆவியானவர் பிரிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சான், ஆவியானவரோடு போராடினான். நீர் என்னை ஆசிர்வதிக்க விட நம்ம விட மாட்டேன், ஆசிர்வதிக்க வெளியே நம்ம விடவே மாட்டோம். போராடுகிற சுபாவம் ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார், நம்மளை போராட வைப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு போன இடத்துல பிரயாசங்கள், தோல்விகள், மாமனார் ஏமாத்திட்டாரு. ஸோ அது கவலைப்படலை, அவன் ஜெபிச்சுட்டே இருந்தான். வித்தியாசத்தை கொடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இனி கிளம்புப்பா, இன்னைக்கு நீ கிளம்பு, உன் டைம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இரு பரிவாரங்களோடு வரும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதத்தினால அவன் சகோதரனை சமாதானப்படுத்தினான். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரு குழந்தை. ஈசாக்குக்கு 2 குழந்தை. அதில் 1 சூஸ் பண்ணாரு, அதை 1 12 மாற்றினாரு. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண வேண்டாம், அலட்சியம் பண்ண வேண்டாம். எனக்கு ஒன்றும் நடக்கலையே, ஏதோ ஒன்றுனா வருது, கவலைப்படாண்டாம். ஆண்டவர் சோதிப்பாரு. என் தேவன் உங்களை சோதித்து 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 நீ பொன்னாய் விளங்கின பிற்பாடு நீ எதிர்பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுத்து உங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெருசு, கொடுத்த குழந்தை 1. ஆமென். ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை. சொன்னார், கவலைப்படாதையா போயான்னாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம உண்டாகட்டும். 1 2 மாத்தினாரு. அதுல 1 எடுத்தாரு. 1 எடுத்துட்டு அந்த 1க்கு பக்கத்துல ஒரு 2 வச்சாரு. 12 கோத்திரம் போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இழந்து போகிறதை திருப்பி கொடுக்கும்படிக்கு, ஆசீர்வதித்து கொடுக்கும்படி என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த 12 ஒரு பெரிய கோத்திரமாச்சு. ஹல்லேலூயா. பஞ்சகாலம் வந்துச்சு. ஆமென். யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான். சோத்திரம். அங்க தனிமையா இருக்கிறான். சொன்ன, நீ தனிமை இல்லையா, ஜெயில நான் உன் கூட தான் இருக்கிறேன் ஆண்டவர். அவனை உயர்த்தினாரு, பார்வோனுடைய இடத்துல கொண்டு வச்சாரு. ஹல்லேலூயா. இவங்க அங்க போய் நல்ல வாழ்ந்து சுகிச்ச உடனே நல்ல பழகி பெருகினாங்க. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வந்தான். விசாரிச்சான், யார் இவங்கெல்லாம்? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்காங்க, இப்படி ஆயிட்டாங்க, அவங்கள ஒடுக்கு, சாகடி, அவங்களால முடியாது, அவங்க இருப்பான், நம்ம இல்லாம போயிருவோம். சத்துருக்கு ஒரு பயம். உங்க பெருக்கம் சத்துருக்கு ஒரு பயம். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் சத்துருக்கு ஒரு பயம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சத்துருக்கு பயத்தை கொடுக்கும். அதனாலதான் உங்களை டார்ச்சர் பண்றாங்க, அதனால அவன் நெருக்குறாங்க, அதனால அவனை உபத்திரப்படுறாங்க. உங்ககிட்ட நன்மையை வாங்கிட்டு ஏன் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா, உங்க மேல அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், அது அவனுக்கு பயத்தை கொடுக்கும். நீங்க நன்மையே செஞ்சாலும் அவனுக்கு பயத்தை தான் கொடுக்கும். காரணம், உங்க மேல அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், அது பெருக்கத்தின் அபிஷேகம். காரணம் என்ன தெரியுமா? பெருக்கத்தின் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க சிறுமையும் எளிமையானவரா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு பெரியவர். அங்கிருந்து கர்த்தர் சொன்னாரு, என் ஜனங்களை ஒடுக்கிற மோசே எழுப்புனாரு. அல்லேலூயா. யாக்கோவுக்கு அப்புறம் ஒரு மோசே எழுப்பினார் ஆண்டவர். மோசே சொன்னார், போயா என் ஜனங்களை கொண்டு வந்தாரு. அவன் பார்வோன் என்னெல்லாம் பண்ணி பார்த்தான். அல்லேலூயா. பார்வோன் வீட்டில் வளர்த்தெடுத்த ஒரு காளையை பயன்படுத்தி கர்த்தர் அவனையே அழிச்சாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் சில இடங்களில் இருப்பதுக்கு காரணம், கர்த்தர் அங்க உங்களை கொண்டு அங்க ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. சில நாட்களில் நீங்கள் அங்கே ஆமென் வேலை செய்வதற்கு காரணம், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காத்து செய்ய போகிறார். உங்களை கொண்டு அங்க ஒரு ஜனத்தை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. புளிச்சூருக்கு போயிட்டோம், போன வீட்டில் தண்ணி இல்லை, மாறிடலாமான்னு ஒரு திட்டம். எனக்குள்ள ஒரு வாஞ்ச ஒரு வார்த்தை, ஏதோ கத்த சித்தம் இருக்குதுங்க. அப்போ அந்த ஸ்டார் பேக்கில் தண்ணி 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல தண்ணி பிடிக்கும்போது அந்த அக்கா எங்களுக்கு இறக்கம் பாராட்டுவாங்க. முந்தைய எங்களுக்கு ஒரு டக்குன்னு கொடுத்துருவாங்க, பிடிச்சிப்பாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி விசாரிச்சு பேசும்போது சொன்னாங்க, அப்போ நானும் கிறிஸ்துவா தான் ஐயா, நான் ஹிந்துவில் இருந்தேன், என் புருஷனுக்கு வியாதி வந்துச்சு, மரண படுக்கையில் இருக்கும்போது டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அப்போ சர்ச்சில் போய் ஜோம் பண்ணோம், என் கணவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் ரிச்சபடி சபைக்கு போனேன், என் பிள்ளைகளாம் சந்தோஷத்துக்கு போனாங்க. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை, நல்லது கிட்ட செய்ய முடியல, எல்லாரும் ஹிந்து, நான் முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல. அதனால் மறுபடியும் பிரச்சனை போகிற இடத்துல நான் ஹிந்துக்குள்ளே போயிட்டேன். ஆனால் நான் சர்ச்சில் ஜெபிக்கிறேன், உபாசத்துக்கு போவேன், எதாவது போவேன். கர்த்தர், இந்த ஆத்மா உனக்குரியதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்மா நமக்குரியதான். அவங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு நம்ம சில அனுபவத்தில் அனுப்புகிறார். சில நேரங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கர்த்தருக்காய் பாட நம்பிக்கை நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு முகத்தை கொண்டு போய் யாருக்கிட்டையோ ரட்சிப்புக்காக நம்மளை பாடுபடுத்தி கொண்டே இருப்பார். நான் அது அனுபவிப்பது நல்லது. அல்லேலூயா. அது சமாதானம் உள்ளது, அதனுடைய பிரதிபலன் பயங்கரமா இருக்கு. கிறிஸ்துவோடு பாட நம்பித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அவங்கள பேருக்கு வாங்கிச்சு, நம்மளும் வாங்கிச்சுட்டோம். கர்த்தர் அவளுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஆத்மாவை கர்த்தர் சீக்கிரம் சபைகளை கொண்டு வருவார்.
அல்லேலூயா, கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். அப்போ அந்த பாடு இல்லைன்னா, நான் தண்ணி எடுக்க போகலைன்னா அவங்க சந்திச்சிருக்க முடியாது இல்லையா? எல்லாம் நடந்ததில் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வு இன்றைக்கு. ஆமென். யோசேப்பை கொண்டு மோசையை கொண்டு வந்தார். மோசே ஜனங்களை விடுவித்து ஒரு சபை ஆரம்பிக்கிறார். வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடத்தை வைத்து அவர் சபையை ஆரம்பிக்கிறார். மோசே அப்படியே நடத்தி வர்றார். எந்த ஜனம் அனாதை இல்லை. ஒரு தகப்பனை போல மோசையை வச்சுட்டார் ஆண்டவர். மோசே எல்லாரையும் விசாரித்து நடத்தி கொண்டு வரான். மோசே காலம் முடிந்த உடனே அப்படி யார் வர அடுத்து? யோசுவாவை கத்தாசு. ஆனால் யார் வரணும்? ஆரோன் வரணும். அவன் தான் ஆசாரிய குடும்பம், லேவிய குடும்பம். ஆனால் மோசைக்கு 2 கண் இருந்துச்சு. எத்தனை இருக்குது? இந்த 2 கண்ணில் ஒரு கண்ணை எங்கே வச்சான்? ஆசாரிப்பு கூடத்து மேலே. இன்னொரு கண்ணை மோசை மேலே வச்சான். ஏன்னா மோசை தான் அவங்க கடவுள் மாதிரி பார்த்துருந்தாங்க. மோசை யார் மாதிரி பார்த்துருந்தாங்க? கடவுள் மாதிரி பார்த்துருந்தாங்க. ஏன்னா கடவுள் ஆண்டவர் அவங்க தான் பேசுகிறாரு, மோசை தான் பேசுகிறாரு, மோசை கூட இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் மோசை மேலே அவ்வளோ வைராக்கியமாக பயம் இருப்பது. இவன் ஒரு கண்ணு மோசை மேலேயும் ஒரு கண்ணு எங்கே வச்சான்? 2 காது இருக்குது. எத்தனை காது இருக்குது அவனுக்கு? நமக்கு 3 காது இருக்குது. ஒரு கேட்காத ஒரு காது இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்காது. இப்போ மோசைக்கு, ஆரோனுக்கு, யோசுவாவுக்கு ஒரு காது ஆசாரிப்பு கொடுத்த மேலே ஒரு காது மோசைகளை வச்சுட்டான். என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஆண்டவர் பார்த்தார், இந்த பையன் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறான் ஐயா, எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறான். எல்லாரும் மனப்போன போக்கில் போகும்போது இவன் மட்டும் எதுக்கு இப்படி வாஞ்சியாக இருக்கிறான்? பார்த்துட்டே இருக்கிறான். சபை எப்படி நடக்குது, என்ன பண்ணுறோம், சொல்லாமல் வேலை செய்கிறான். சொல்லாமல் கொள்ளாமல் மோசம் சொல்ல அவனும் வேலை செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். கர்த்தர் பார்த்தாரு, இவன் தான் ஐயா நல்லா செய்வான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தார். மோசை என்றால் தலைமைத்துவம். அல்லேலூயா. மோசை கானானுக்கு பிரவேசித்து ஆமென் பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். யோசுவாவுக்கு அப்புறம் யார் வரா? நியாயாதிபதிக்கு வராங்க. அவங்கள வச்சு ஜனங்களை விசாரிக்கிறார். நீ அனாதை கிடையாது, நீ திக்கட்டோட உன்னை விசாரிக்க ஆலோசிக்கன்னு சொல்லி நியாயாதிபதி வைத்து விசாரிச்சுக்கிறார். நியாயாதிபதிக்கு அப்புறம் யார் வரா? தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வராங்க. ராஜாக்கள் வச்சு ஆள்றார். அதுக்கப்புறம் யார் வரா? தீர்க்கதரிசிகள். யார் வரா? அதோட மல்கியாவோட நிப்பாட்டாச்சு. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் எத்தனை வருஷம் காலம் டிஃப்ரெண்ட்? மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட்? 400 வருஷம் இருண்ட காலம். எத்தனை வருஷம்? கடவுள் பேசவே இல்லை இவங்க கிட்ட, கோபத்தில் இருந்தார். அது இருண்ட காலம். 400 வருஷம் இருண்ட காலம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு பிரதான ஆசாரியன், ராஜாவாக, நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பனாக எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனார். சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. இதான் பழைய ஏற்பாடுடைய சரித்திரம். இப்படி தான் முடியுது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு எல்லாவற்றுக்கும் எல்லாமாகி 12 சீஷர்களை உருவாக்குறாரு. எத்தனை உருவாக்குறாரு? அப்புறம் எத்தனை பண்ணாரு? அப்போஸ்தலரை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் சபையை சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை பேதுருவே நீ யாரா இருக்கிறாய்? கேபாவா இருக்கிறா. ஆமே, நான் உண்மையில என்ன கட்ட போறேன்? நீங்களே ஆலயமா இருக்கிறேன்னு சொல்லி ஆலயத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. ஆலயத்தை கட்டி நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். இப்படி அவர்களை கொண்டு வந்து மேய்ப்பர்களை வைத்து அனாதை இல்லைன்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். அப்போ இந்த கடைசியில் நம்ம பிரசனத்தில் கடந்து வரலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு 5 காரியங்கள் செய்கிறார். நம்ம திக்கற்றவளாக இருப்பது இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் எப்படின்னா 5 காரியம் இருக்குது. முதல்ல அவர் நமக்கு தனிமையானவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமானார். என்னமானார்? அவர் தாபரமானார், அடைக்கலமானார். சங்கீத புஸ்தகம் 68 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 68 6 வாசிங்க. 146 7 9 7 8 9. அவர் யாருக்கு பண்றாரா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலாக்குகிறார், தூக்கிவிடுகிறார், நேசிக்கிறார். ஆமாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம மைப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் கணவன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அனாதை இல்லை. கர்த்தர் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டார். உங்களை விசாரிக்கிறார், விதவைகளை ஆதரிக்கிறார். ஆமே, திக்கற்றவளாக இருக்கிறீங்க. ஏன்னா யாரும் கவனிக்கலைங்க, பிள்ளைங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தனிமையானவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அப்படின்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடு வாசல் உண்டு பண்ணிக்கிறார். தனிமையானவர்களுக்கு அப்படின்னா மோடி திட்டத்தில் வீடு கட்டுறாரா? கலைஞர் காப்பீட்டில் வீடு கட்டுறாரா? சமத்துவபுரத்தை வீடு கட்டுறாரா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதுதான் சபை. ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கும் தனிமையானவர்களுக்கும் ஒரு வீட்டை வச்சு, அதுதான் சபை. முதல் வீடு என்ன வீடு? உங்களுக்கு சபையில் வர்றவர்களுக்கு கர்த்தர் அடுத்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார்.
நீங்க தனிமையா இல்ல, அனாதை இல்ல. உங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது. நீ சபையில வந்து உட்காரு. உன்னதமான மரபில் இருக்கிற சர்வருடைய நிலையில் தங்குவான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை ஆயத்தப்படுத்துகிறார். அதான் தாபரமா இருக்கிறார், அது அனுகூலமா இருக்கிறார். அல்லேலூயா. நீ அனாதை இல்ல. நீ செத்தா உனக்கு அழுது இருக்கிற ஒரு சபை இருக்குது. உன் வீட்டுல நல்ல கிடையாது சபை இருக்குது. உன்னை விசாரிக்க ஊழியக்காரர் இருக்கிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யார் அனாதை தெரியுமா? யார் திக்கிறது தெரியுமா? யாருக்கு சரியான சபை இல்லையோ, சரியான ஊழியக்காரர் இல்லையோ, அவங்க தான் உண்மையில அனாதை. அவங்க தான் திக்கற்றவர்கள். அவங்க தான் பரதேசிகள். ஆமென். சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆமென். நமக்காக ஒரு சபையை கட்டி வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சபை வைத்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் வைத்திருக்கிறார் இல்லையா? உங்களை விசாரிக்கும்படிக்கு விசுவாசிகள் வைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க அனாதையா? இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சங்கீதம் 80 ஆமென் 6ஆம் வசனம் வாசிங்க. 88 நினைக்கிறேன் சார். 88 சங்கீத புத்தகம் 80ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். போதும் சிஸ்டர். எகிப்திலிருந்து ஒரு செடியை கொண்டு வந்து உங்களை என்னையும் சபையில் நட்டு வச்சுட்டாரு. நீங்கள் நானும் படர்ந்து வளர்ந்து போகணும், நல்ல ஓங்கி வளரணும். சங்கீதம் 80 ஆமென் 8லிருந்து 11 வாசிங்கன்னா அந்த செடி எப்படியெல்லாம் வளர்ந்து கீடமாகுன்னு சேர்த்து சொல்லுகிறாரு. அப்ப நீங்க சபையில் உங்களை நட்டு வச்சு எங்க வச்சுக்க சொல்லுங்க. நீங்க பூச்செட்டி இல்ல, பூந்தொட்டி தானே. பூந்தொட்டி இல்லை, நீங்க என்னவே இல்லை. பூந்தொட்டி இன்னைக்கு இங்க இருக்கும், அப்புறம் அங்க இருக்கும், அப்புறம் அங்க இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். நீங்க யாரு? அடா சொல்லுங்களேன். செடியா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் செடியா இருக்கிறேன். சங்கீதம் 84:4 வாசிங்க. உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய வீட்டில்? அப்போ அவருடைய வீட்டில் அவர் வீடை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ யாராவது ஒரு காரை கொடுத்தா சந்தோஷப்படுவோம். நான் அவங்க காரை கொடுத்து போயிட்டாங்க, ஒரு வீடை கொடுத்து போயிட்டாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தா அது சந்தோஷம். இப்போ ஆண்டவர் அவருடைய வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் வருத வரைக்கும் இந்த வீட்டில் இரு. நீ வீடுலாம் அள வேண்டாம், உனக்கு பாத்திர பண்டலாம் அள வேண்டாம். உனக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே கட்டில் சோபா வீடெல்லாம் இருக்குது. சோத்திரம். வாஷிங் மிஷின் இருக்குது, மைக்ரோவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது, கபோர்டு இருக்குது. உங்களுக்கு என்ன கவலை? ஏன் கவலைப்படுறீங்க? சத்தமா இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அரிசி பருப்பெல்லாம் இருக்குது. அவர் வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, வீடு இருந்தும் பரதேசியாக நடந்துட்டு இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. வீடு இருந்தும் சொத்துறோம். ஆனா பாடும் பரதேசியாய் பரதேசியா சங்கினது என்ன சுதந்திரமாய் கொடுத்தீர். அப்படி இருக்க வீட்டில் உட்காராம வெளியே புலம்பிட்டு இருக்கிறோம். சமாதானம் இல்ல, சுகம் இல்ல. ஏன் இல்ல? நம்ம வீட்டுக்குள்ள இல்ல, அதான் பிரச்சனை. உன் அரண்மனைக்குள் சுகம் உண்டாகட்டும். இங்க சபையில சுகம் இருக்குது. நம்முடைய ஆலயத்தின் ஐஸ்வர்யத்தினால் நன்மையினால் திருப்தியாக்குறாராம். ஆனா இங்க விட்டு நம்ம பேங்க் பேங்கா நின்றுட்டு இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்கிறோம், குழுல போய் நிற்கிறோம். குழு. இந்த கை இங்க ஏந்தலன்னா கண்ட கண்ட இடத்தெல்லாம் கை ஏந்தும். இந்த கால் அவருக்கு முன்னாடி முழங்கால் போலன்னா கண்டவங்களெல்லாம் கும்பிட்டு முழங்கால் போட்டுட்டு இருக்கோம். இந்த கண்ணு கண்ணீர் வடிக்கலன்னா, அவர் சமூகத்தில் வந்து வடிக்கலன்னா கண்டவங்களெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். சத்தமா இல்லை சொல்லாமா? தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்படுகிற ஆண்டவர். சங்கீதம் 11:4 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இப்போ யார் இருக்கிறா? உங்களுக்கு வீடு கொடுத்துட்டு அவர் காவலாளி வாட்ச்மேனாக இருக்கிறாரு. எப்போ வருவாங்க என் பிள்ளைங்க? வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களே. சத்தமில்லை சொல்லாமா? இந்த ஊரில் பார்த்தவங்க வனத்தில் மேஞ்சி வீட்டில் அடையணுமா? கோழி சொல்லுவோம். வனத்தில் மேஞ்சி கோழி வச்சுருக்கீங்களா? கோழி வனத்தில் மேஞ்சி கூடில் வீட்டில் ஏன்னா வீட்டில் அடையணும். 6 மணிக்கு ஏன்னா கோழி வீட்டுக்கு வந்துடணும். வரலன்னா யார் வீட்டு சட்டியில் வேகன்னு அர்த்தம்.
சத்தமல்ல சொல்லாமா? வனத்தில் மேய்ஞ்சி வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். எங்கே தான் வேலைக்கு போனாலும் சண்டை சர்ச்சுக்கு வந்துடணும். சத்தமல்ல சொல்லுங்களேன். ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரா? ஆலயத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரவத்தில் இருக்குது. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஆமென். கர்த்தர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருக்கு இறக்கு வர மாட்டேங்குங்க. நம்மளோட பயங்கரமான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தாவீது இருக்கிறார், மோசே இருக்கிறார், யோசுவா இருக்கிறாரு, எலியா எலிசாலாம் இருக்கிறாங்க. அவருக்கு நம்ம மேலே தான் நோட்டம். அல்லேலூயா. அவர் நம்மக்கிட்ட வர தான் ஆசைப்படுதாரு. ஆனால் நம்ம எண்ணமெல்லாம் வேற எங்கேயா ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. இயேசுவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, நீங்கள் தாமதிச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். சத்தமல்ல சொல்லாமா? ஆனால் அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கின்றது, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கின்றன. ஸ்தோத்திர. சத்தமல்ல சொல்லாமா? அப்போ அவர் தன்னுடைய வீட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு புரியுமா சொல்லட்டுமா? பேதுருவெல்லாம் மறுதளிச்சு எங்கே போயிட்டாங்க? இவர் மறுபடியும் மீனை வாங்கி சுட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. எப்போ வருவாங்க என் பிள்ளைங்க, கொடுத்துடலாம். சேம் கான்செப்ட். இதுதான் மேட்ரு. இவனுங்க இயேசுவை தூக்கணும்னு ஓடிட்டான். துண்டகானும் துணியகானும் ஓடிட்டான். எண்ணி நமக்கு பொழப்பு, வீட்டில் லோன் கட்ட வேண்டி இருக்குது, இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இவரை நம்பி இருந்தோம், காசு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு இவரு போயிட்டாரு. பேதுரு எடுறா வளைய சொன்னார். என்ன பேதுரு இப்படி பண்ணிட்டியே? அல்லேலூயா. கவலைப்படாதையா, நான் உண்மை உள்ள தேவன். அவனை புரிய வைக்கிறதுக்கு பாடாத பாடுபடுறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்மளை புரிய வைக்கிறதுக்கு அவர் படுற பாடு ஐயோ ரொம்ப பாடுபடுறாரு. ஸ்தோத்திரம். நமக்கு விளங்க மாட்டுக்கு, புரிய மாட்டுக்கு. ஏன்னா அந்த மாமிசம் உலகம் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. விசுவாசமா இரு, உலகத்தை ஜெயிப்பாய். அல்லேலூயா. விசுவாசமா இருக்கலாம் நினைக்கிறோம், டக்குன்னு நம்மளை ஆட்டை போட்டு போயிருந்தாவ. அன்னைக்கு தான் சொந்தக்காரன் வாரான், பெந்தக்காரன் வாரான், கெஸ்ட்டு வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க. அன்றைக்கி தான் ரேஷன் கடையில் டோக்கன் வேற கொடுத்துருதான், தண்ணி வேற வந்துடுது. சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. அவர் நமக்காய் வாசம் பண்ணுகிறார். அவர் சபையை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 வாசிங்க. 2:47 ஃபாஸ்டா. சேர்த்துட்டே இருக்கிறான். சேர்க்கை நடந்துட்டு இருக்குது, அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்குது. அட்மிஷன் இப்போ மிலிட்டரியில் ஆள் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். ஏன்னா அடுத்த யுத்தத்துக்கு ரெடியான இப்போ நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆள் எடுத்துக்கிறான், எல்லா இடத்துலையும் ஆள் எடுக்கிறான். ஆனால் எப்படி அந்த வடக்கம் உள்ள வரான்னு தெரிய மாட்டுக்கு. எல்லா எக்ஸாம்லையும் ஜெயிச்சிருந்தான். ரயில்வே எக்ஸாம் ஜெயிச்சிருந்தானே, தமிழே தெரிய மாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறான். கியாங்கிறான். நம்மளால் படித்து டாப்பில் வந்தாலும் வேலை கிடைக்க மாட்டுக்கு. ஆள் எடுப்பு பயங்கரமா எடுக்குது. ஆனால் அவரு சபையில் ஆள் எடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவுக்கு உள்ள தள்ளுறாரோ அவ்வளவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கு சபையிலேருந்து. சத்தமல்ல சொல்லாமா? முன் வாசலேருந்து தள்ளுற ஆண்டவர் ரெச்சு சபையில் தள்ளுறாரு. எப்படிங்க வாசல் இல்லைன்னா எப்படி தான் போறான்னு தெரிய மாட்டேங்குது, சபையை உடச்சிக்கிட்டு. ஆனால் சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். அவர் சொன்ன நானே வாசலும் வழி சத்தியம். இவர் சொல்ல நாங்களும் வாசலாக தான் இருக்கிறோம். வாசல் இடத்துல வாசல் உண்டாக்கிடுவோம் நாங்கள். நம்ம சபைக்கு ஒரு வாசல் தான் இருக்குது. ஆனால் எப்படி தான் இன்னொரு வாசல் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சத்தமல்ல சொல்லுங்களேன். அவரும் விட மாதிரி இல்லை, தூக்கி தூக்கி சபையில் போட்டுதாரு. இந்த ஆளும் விட்ட மாதிரி இல்லை, நீங்க தூக்கி போட்டு தான் வெளியே போவேன். நண்டு கொளுத்தா வலையில தங்காது, நண்டு கொளுத்தா வலையில நிற்காது, அதை அப்படி வெளிச்சாடதான் செய்யும். சத்தம் அல்லையில சொல்லாமா? அல்லேலூயா. அவர் சபைக்குள்ளாக அனுதினமும் சேர்த்துட்டே இருக்க. ரட்சிக்கப்படு உள்ள போ. ரட்சிக்கப்பட்ட சபையில உட்கார்ந்து இருக்கணும்.
சத்தமல்ல சொல்லாமா? ஏன்னா அவர் நமக்காக ஆயத்த பண்ண சபை. இந்த சபையில இல்லைன்னா பரலோக சபை போக முடியாது. நான் வருவேன் சொன்னார் இல்லையா, வர்ற வரைக்கும் இங்க இருக்கணும். இங்க இருந்தா தான் ஹால் டீ கிடைக்கும். லாஸ்ட்ல வந்து இந்த டீ சாப்பிட போயிருந்தேன் பாஸ்டர். அவர் நீ டீ சாப்பிட்டு வா, போய் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வா, லஞ்ச் கூட முடிச்சுட்டு வா. வண்டி போயாச்சு, புறப்பட போகுது வண்டி. ஒரு பாட்டு தெரியுமா இல்லையா, பழைய சிறுகலை ஒரு பாட்டு, எஸ் பிரகாசம் பாட்டா. புறப்பட்டு போயிடும் வண்டி, நிற்காது, ஃபுல் கிரீன் சிக்னல் தான். அடிச்சாமனா ஸ்பீடு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். வந்தே பாரத் அந்த பாரத்தெல்லாம் உடச்சிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவர் சபையை அப்படி ஆயத்தப்படுத்திக்கிறார். சரி, இரண்டாவது பாயிண்ட், சீக்கிரம் போலாம். ஆமென். உருவாக்கப்பட்ட சபை, அடைக்காமல சபை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம். அப்போ சபைக்குள்ள வந்தவன சபை என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். எங்க போனீங்க, என்ன செஞ்சீங்க, ஏன் ஃபோன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? சண்டே மண்டே அண்ணா சபைக்கு வராதுக்கெல்லாம் இல்லை, உங்களை விசாரிக்க வேண்டிய கடமை ஏன் கடமை. சத்தமல்ல சொல்லாமா? நீங்க போன் எடுக்க மறுபடியும் ஏன் அடிக்க தெரியுமா? சூடு சொன்ன இல்லாம இல்ல, என் வேலை விசாரிக்க வேண்டிய வேலை. ஆமென். சத்தமல்ல சொல்லாமா? நைட்டு 10, ஐயோ நீங்க கூப்பிட மறந்துட்டோமே, 10 மணிக்கு அடிக்கிறோம். ரீசன் என்ன? உங்களை விசாரிக்கணும். என்னாச்சு, ஏதாச்சும், எங்க போனீங்க, எது வந்தீங்க? சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். உங்களை விசாரிக்கிற சபையாய் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் வசனம் 2 இருந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:34 எப்படி இருக்கக்கூடாது? வர மேய்ப்பர்கள் யாரை மேய்க்கணும்? யாரை மேய்க்கணும்? ஆட மேய்க்கணும். இப்ப யாரை மேய்ச்சிருக்கிறாங்க? இப்ப அதான் பிரச்சனை. சபையில யாரை மேய்க்கணும்? ஆட நல்லா மேய்க்கணும். அப்ப ஆடு என்ன பண்ணணும்? மேயணும். பக்கத்துல கை குடிச்சுங்க. நல்லா மேயணும், நல்ல வசனத்தை மேயணும், நல்ல ஆராதனை மேயணும், நல்ல ஜெபத்துல மேயணும், நல்ல உபவாசத்துல மேயணும், தியானிக்கல மேயணும், அல்லேலூயா, காத்திருப்புல மேயணும், அல்லேலூயா, அந்நிய பாஷை பேசல மேயணும், பைபிள் ஸ்டடியில மேயணும், வசனத்தை நல்ல மேயணும். ஸ்தோத்திரம். மேயற மாட கெடுத்துடக்கூடாது. உபகாரம் செல்லாட்டாலும் செஞ்சக்கூடாது. சபைக்குள்ள சபை ஆடா இருந்தால் மேய்ஞ்சுதான் ஆகணும். நீங்க மேயணும்னா மேய்ப்ப உங்களை மேய்க்கணும். அதனால தான் வாங்க, பிரேயருக்கு வாங்க, உபவாசத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, சய வாங்கன்னு ஏன் சொல்றோம்னா நீங்க மேயணும். அல்லேலூயா. அப்புறம் தங்களை நான் எங்களையும் மேய்ச்ச கூடாது. சர்ச்சை விளையாட பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணிருங்க, ஜிபேல ஸ்கேன் பண்றோம், நம்பர் அனுப்பி நீங்க அனுப்பிடுங்க, அதெல்லாம் கிடையாது. சத்தமல்ல சொல்லாமா? சபையில மேயாம அந்த காணிக்கை வாங்கவே கூடாது. சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. நாகமான் கொண்டு வந்தான், வேண்டான்ட்டான். சத்தமல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரியா சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்தாதான் தசமமாய் வாங்கணும். தசமம் எங்க கொடுங்க தெரியுமா? சபையில திருவிருந்து எடுக்கிற சபையில, நம்ம அங்கத்த மாதிரி சபையில, திருவிருந்து சபையில தசமா கொடுக்கணும். சத்தமல்ல சொல்லுங்களேன். நான் மேயல, நான் புசிக்கலைன்னா தசமா கொடுக்காம ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் வராது. அதனால் எனக்கு யூஸ் வராது. என் தேவை சந்திக்கும் தவிர அதில் எந்த ஆசையும் எனக்கு உண்டாகாது. சத்தம் அல்லே சொல்லுங்களேன். சத்தம் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கேன் பண்ணிச்சிட்டாங்க. டிவியில் பார்த்தீங்களா, ப்ரேயர் பண்ணும்போது கீழே ஸ்கேன் வரும், அப்படியே ஸ்கேனர் வருது பார்த்தீங்களா? இப்பவுமே ஸ்கேன் பண்ணிக்காங்க. அவர் நம்மளை ஸ்கேன் பண்ணுறாரு, கண்களை வச்சு உலாவிட்டு இருக்குது. எதுக்காக நான் மேய்க்கிறேன்? உங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் போடாமல் அந்த காணிக்கை எனக்கு வேஸ்டாகி போயிடும். சத்தமல்ல சொல்லாமா? நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம். வீட்டு ஜபத்தில் ஒரு டைரி இருக்குது, எல்லாருக்காக ஜெபிப்போம். இந்த சபை யாரெல்லாம் தாங்கினாங்களோ, யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்களோ, எதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு ஜோமிட்டு இருக்கிறோம். சத்தமல்ல சொல்லுங்களேன். நான் அப்படி செய்யாமல் அது பயன்படுத்துமானால் அது எனக்கு சாபமாய் மாறும். சத்தமல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. என் சுய லாபத்துக்காக எந்த ஆடையும் நான் அடமான வைக்கக்கூடாது.
சத்தமா இல்லை சொல்லுங்களேன். தங்களை மேய்க்கக்கூடாது, ஆடுகளை மேய்க்கணும். ஆடு சரியா மேய்ஞ்சா அது செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யும். சத்தமா சொல்லுங்க. அதுக்கிட்ட நீ சொல்லலாம் வேண்டாம், அதுக்கிட்ட தாங்கலாம் வேண்டாம். ஆண்டவர் அதை சரியா நடத்துவார். நல்ல மேயர் ஆடு நல்ல கனி கொடுக்கும். அல்லேலூயா. நல்ல சபையை கனம் பண்ணும், ஊழியக்காரர்களை கனம் பண்ணும், ஊழியத்தை நேசிக்கும், ஊழியத்தை தாங்கும். அல்லேலூயா. அது மேல பெருமை பாராட்டாது, அதுல புகழ்ச்சி பேசாது. ஆமென். நான் கொடுக்குறாங்க சபை ஓடும் சொல்லாது. காரணம் அது என்னுடைய கடமை, அது என்னுடைய பங்குன்னு சொல்லி அவர்கள் சபையில உண்மையாய் நிற்பார்கள். சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்து வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மந்தையை மேய்க்க போயிருங்கள். அப்புறம் மேய்க்கணும். அப்புறம் என்ன பண்ணும் சபை? பலவீனமானவர்களை. அப்படி என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லை, ஜெபிக்க தெரிய மாட்டுக்கு, வேதவாசிக்க தெரிய மாட்டுக்கு, கைத்தட்ட தெரிய மாட்டுக்கு, பாட்டு பாட தெரிய மாட்டுக்கு, சோத்திரம் எப்படி சபையிலிருந்து உட்கார்ந்து தெரிய மாட்டுக்கு, ஆமீன், எப்படி ஜெபத்தை வசந்த கேட்க தெரிய மாட்டுக்கு, எப்படி உபாசம் தெரிய மாட்டுக்கு, எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் தெரிய மாட்டுக்கு. எல்லாவற்றிலும் பலப்படுத்தணும். ஆமென். அவங்க பலகீனத்தில் அவங்களை பலப்படுத்த வேண்டும். அதை சபை வேலை. எச்சரிக்கணும். வழி தப்பி போகும்போது அவங்களை எச்சரிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிக் கொடுக்கணும். பலகீனமானவர்களை பலப்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க எதெல்லாம் பலகீனமா இருக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் பலப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவுடைய மகிமை அவங்க மேல வைக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தில் பலகீனமா இருக்கலாம், தேவனை ஆராதிக்கல பலகீனமா இருக்கலாம், வசனம் கேட்க புரியாம பலகீனமா இருக்கலாம், சோத்திரம் தொழுது கூட தெரியாம பலகீனமா இருக்கலாம், சபைக்கு வர தெரியாம பலகீனமா இருக்கலாம். எல்லாவற்றிலும் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் எதெல்லாம் பலகீனமா இருக்கிறார்களோ அதெல்லாம் பலப்படுத்தணும். இன்னும் அடுத்து எப்படி நடக்க தெரியலையா கற்றுக் கொடுக்கணும், சாப்பிட தெரியலையா கற்றுக் கொடுக்கணும். சபை எல்லாவற்றிலும் அவளை உருவாக்க வேண்டும். மேய்ப்பனுடைய வேலை பயங்கரமான வேலை இல்லையா? சோத்திரம். சில நேரம் கோவப்படுறீங்க, சும்மா சும்மா டார்கெட் பண்ணுறாரு, டார்கெட்லாம் பண்ணல. அல்லேலூயா. அது கரெக்டான பாதைக்கான வார்த்தைகள். அடுத்து நசல் குணமாக. நசல் என்ன அர்த்தம்? இந்த தடி இருக்கும், வெளியே நல்லா உள்ள இருக்காது, செதில் அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா இல்லையா? தடி பார்த்தீங்களா, கம்பு, உள்ள என்ன இருக்கும், கெட்டு போயிருக்கும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாதிரி இருப்பாங்க. வெளியே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க. அவங்களை குணமாக்க வேண்டும். உபவாசப்பட்டு ஜெபிக்கணும், அவங்களுக்கு பலப்படுத்தணுங்களுக்காக சபை. அல்லேலூயா. வேரேஷனா பிரிக்கணும். எந்த விசுவாசம் எங்க வைக்கணும், எங்க வைக்கணும், எங்க வைக்கணும். அதுக்காக அந்த பணம் அப்படியே இல்லை. நான் சொல்ல வருது, அவங்களை தரம் பிரிக்க தெரிய வேண்டும். சத்தமா எல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாரையும் பெஸ்ட் ஆக்குவதற்கு தரம் பிரித்து உங்களுக்கு கெப்பாசிட்டி என்ன, இவங்க கெப்பாசிட்டி என்ன, இவங்க கெப்பாசிட்டி என்ன, அவங்களை உருவாக்கி எடுப்ப வேண்டும், பிரித்து எடுத்து நல்லா பயிற்றுவிக்க வேண்டும் சபை. சத்தமா இல்லை சொல்லாமா? சத்தமா இல்லை சொல்லாமா? அடுத்து எலும்பு முறிஞ்சு போயிருக்கும், காயம் கட்டணும். நல்ல மனைவி தன் கணவனுக்கு இளைச்சுண்டர்களோ எலும்புருக்கியா இருக்கிறார். அப்போ எது எலும்புருக்கினா, தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துவது எலும்புருக்கி சமம். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அங்க ஒரு பிரசங்கம் ஓடிட்டே இருக்கும், அங்க ஒரு பிரசங்கம் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் பிரசங்கம் ஓடும். அது எலும்பு இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. இதெல்லாம் இனங்கான ஆவியில் இனங்காண்டு அவர்களுக்கு காயம் கட்டணும். சத்தமல்ல சொல்லாமா? சத்தமல்ல சொல்லாமா? சரி, என்ன சொன்னா புரியாது, அவங்களுக்கு புரியாது. அவங்க புரிய வைக்கணும். காயம் கட்டுதுன்னா அந்த காயத்துக்கு மேல மருந்து வச்சு மெதுவாக கட்டி அந்த காயத்தை ஆற பண்ண வேண்டும். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை இருக்குதோ ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ எடுக்கணும், வேற ஸ்கின் ஸ்கேன் எடுக்கணும், வேற எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும். அதே போல சபை என்றால் இதெல்லாம் உள்ள நடக்கணும். தனியாக போய் உட்காந்து பேசணும். அப்புறம் அப்படின்னா எதனால வெளியே போனாலும் அவங்களை மறுபடியும் கொண்டு வரணும் உள்ள சபைக்குள்ளாக. அப்ப ஏன் மறுபடியும் அவங்க ஜெபிக்கும்னா, வேதம் சொல்லிக்கிறது மறுபடியும் அவளை எங்க கொண்டு வரணுமா? காணாம போனவங்களை தேடாமலும் போய் சபையோடு போயிட்டா நமக்கு என்ன பிரச்சனை அப்படி நினைக்கக்கூடாது. பணம் போனாங்களா தேடி கண்டுபிடிக்கணும். சத்தமல்ல சொல்லாமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஊழியத்தில் செய்ய முடியாதுங்க. எல்லாரும் போல நம்ம உப்பு ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஊழியத்தில் அப்படி இருக்க முடியாது. நம்ம அவமானம் தான் படுத்துவாங்க.
ஆனாலும் மறுபடி போயிட்டே இருக்கணும். சத்தமால சொல்லாமா? ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது அப்படி செய்யணுமா? சத்தமால சொல்லாமா? நானும் அவங்கள போல வைராக்கியம் இருந்துடக்கூடாது. நம்ம சபையில் பண்ண எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேன். மாதம் ஒரு டைமாக பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன செய்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்லிக் கொடுக்குறது அதை நான் இதை சபையில் செய்யணும். சத்தமால சொல்லாமா? அவங்கள போல நான் இருக்க முடியாது தான். சொல்லாரு, நீ போய் தான் அப்பா, நான் உன்னை மன்னிக்கணும், நீ மன்னி போ, இது உன் வேலை, இது உன்னுடைய வேலை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்யணும். நிறைய வசனம் இருக்குது, முடிச்சுக்கலாம், நிறைய வருது, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வருது. இதெல்லாம் செஞ்சு அவளை கொண்டு போகணும். அடுத்து 3வது பாயிண்ட், ஸ்தோத்திரம் கர்த்தர் நாமம் மகிமையுண்டாகட்டும். மந்தையின் ஆடுகள் நிலைமை எப்படி இருக்கணும்? மேய்ப்பல் இருக்குன்னு நிறைய போட்டார். வீட்டில் படிங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, ஆதாரம் இருக்குது. எரேமியா 3:15 சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பனை அவர்கள் உங்களை புத்தியோடும் ஞானத்தோடும் நடத்துவார்கள். என் இருதயத்துக்கு ஏற்ற, யார் இருதயத்துக்கு ஏற்ற? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை வச்சுக்கிறாரு. அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை இருக்க மாட்டார். ஏன்? ஏன்னா டிசைன் அப்படியே பண்ணியிருக்குது. எங்களை சொல்லி புரியுது உங்களுக்கு? இங்கே டிசைன் எப்படி? உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, யார் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி? அப்ப என்ன எதுக்காக அழைத்தாரோ, எனக்குள்ள என்ன அபிஷேகம் வைத்தாரோ அந்த அபிஷேகத்தின் அழைப்பு தான் உங்களை நடத்த முடியும். நான் புரியுதா உங்களுக்கு? அந்த பாஸ்டர் அப்படி அது அந்த பாஸ்டர் அழைப்பு. என்ன எதுக்காக அழைத்தாரோ அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே. அப்ப என்ன எதற்கு அழைத்தாரோ, ஏன் என்ன அபிஷேகம் வைத்தாரோ, என்ன பொறுப்பு கொடுத்தாரோ, அந்த பொறுப்புக்கு என்கிட்ட என்ன ஆத்மா கொடுத்தாரோ அந்த ஆத்மாக்களை அந்த அழைப்புக்கு நடத்தி தான் ஆக வேண்டும். அதற்கேற்ற பிரசங்கம் தான் இங்க வரும். ஏன்னா என்ன உங்க இருதயத்துக்காக அல்ல, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல என்ன கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இங்க பாருங்க, என்னை அவருடைய இதயத்துக்கு போல ஏற்றுக்கிறார். அவர் உங்களை புத்தியோடும், அப்ப எனக்கிட்ட புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அவருடைய புத்தியும் ஞானமும் எனக்குள்ளாக வந்து உங்களை நடத்துகிறது. அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு சில டைம்ல ஃபோன் அடிக்கிறேன். என்ன திடீர்னு ஃபோட்டோ ஃபோன் அடிச்சார், யாரோ போட்டு கொடுத்தாங்களா? போட்டுலாம் கொடுக்கல, ஆவியார் தந்தி அடிக்கிறாரு. சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்து மந்தை எப்படி இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 என் நாடுகள் சத்தத்தை என் காத்துக்கு செவி கொடுக்கும், எனக்கு கீழ்ப்படிந்திருக்கும், என் ஆடுகள் நன்றா இருந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை சுற்றி வரும். அப்ப ஆடு மாடு வளர்த்துருக்கீங்களா? நீங்க போன ஆடு உங்ககிட்ட வந்து முட்டும், அது உங்களை பாசத்தில் முட்டும், உங்களை நக்கும். பாத்தீங்களா? மாடெல்லாம் பாத்தீங்களா? நக்கும். பாத்தீங்களா? நாய் விளத்த உங்க மேலே ஏறும், உங்களை விளையாடும். சோத்திரம். அப்போ என் சத்தத்தை கேட்டால் தெரியும். அப்படி என்ன உங்கள் வீட்டில் என்ன நாய்க்கு என்ன பேர்களோ, அல்ல பூனைக்கோ மாடுக்கோ ஆட்டுக்கோ என்ன பேர்களோ, அது உங்கள் வாசனை கிட்ட திரும்பி வரும். பார்த்துக்கல இல்லையா? ஆமாம். நீ தடை விட்டு அது உங்கள்கிட்ட நின்றுட்டே இருக்கும், வாலாட்டு எல்லாம் பண்ணும். அப்போ விசுவாசிகள் ஊழியக்காரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். பிணங்கி இருக்கக்கூடாது, கோபத்தில் இருக்கக்கூடாது, வைராக்கியம் கூடாது. நீங்களும் உங்கள் மேய்ப்பனை விசாரிக்கணும். மேய்ப்பனை உங்களை விசாரிக்கணும், நீங்க விசாரிக்கணும். இந்த சண்டே போன அடுத்த சண்டே வரக்கூடாது. இடையில வந்து ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எனக்கு விசாரிக்கணும். சத்தமல்ல சொல்லாமா? அப்ப நீங்க விசாரிக்க வேண்டும் என்றால் நீங்க எங்களுக்கு ஜெபித்தாதான் அந்த விசாரிக்கிற உள்ளத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். சத்தமல்ல சொல்லாமா? சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களை குறித்து பாரப்படுத்திட்டு இருக்கிறாரு. சத்தமல்ல சொல்லாமா? ஆமென். அப்ப ஜெபிச்சாதான் உங்களுக்கு எங்க மேல பாரத்தை வைப்பார் ஆண்டவர். சத்தமா சொல்லாமா? நீ ஜெபிக்கலன்னா எங்களை விசாரிக்க முடியாது. பாஸ்டர் ஆண்டவர் நடத்துவார், எப்படி பண்ணுவார் சொல்லுங்க? எத்தனை பேர் எங்களை விசாரிக்கிறீங்க? நாங்களும் உங்களை போல பாடுபவர்கள் தான். எங்களுக்கும் ஃபங்க்ஷன் வருது, எங்களுக்கும் வியாதி வருது, எங்களுக்கும் பிரச்சனை தான். உங்களோட சொல்லப்போனால் உங்களோட ஜாஸ்தியான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாம் செய்யணும் தான். ஆனால் எங்களை விசாரிக்கிறதுக்கு நாங்களே எங்களை விசாரிச்சு கொடுத்தோம். சத்தமல்ல சொல்லாமா? உங்கள் ஊழியக்காரர்களை விசாரிக்க வேண்டும் நீங்க. ஆமென். அப்பதான் சரியான உறவுகள் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க ஒன் சைடா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்க உங்க மந்தை விசாரிக்க மந்தையா இருக்கணும். ஐயோ பாஸ்டர் விசாரிக்கலையே, மழை பெஞ்சிச்சே, என்ன பண்றாங்க? மழை பெஞ்சோன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கிறானே இல்லையா? அங்கிருந்து எல்லாரும் ஃபோன் வருதா இல்லையா? என்ன பாஸ்டர் மழை வந்துச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க, ஏதாவது கேட்குறீங்களா? சத்தமல்ல சொல்லாமா? சத்தமல்ல சொல்லாமா? நான் உங்களை சுட்டி உங்களை கஷ்டப்படுத்தி சொல்லலை, இருக்க வேண்டிய குணாதிசயங்கள். சத்தமல்ல சொல்லாமா? உங்களுக்கு இருக்க வேண்டிய என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, முந்தி ஒருவரை விசாரிப்பு முந்திக் கொள்ளுங்கள். மந்தை விசாரிக்கணும். ஆமென். 25 வருஷம் 30 வருஷம் வாசிங்கன்னா சத்தத்தை கேட்கணும். ஐயோ எங்க பாஸ்டர் சத்தம் தெளிவா இருக்குயா,
அந்த வார்த்தை இப்போ நாங்கள் பிரசவன வார்த்தை இந்த 6 நாள் உங்கள் காதில் தொழிச்சிட்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? ஏய் இந்த வாரம் என்ன பிரசவம் பண்ணார் பாஸ்டர்? பிள்ளைகள் சொல்லி அதட்டணும். என்ன பிரசவம் பண்ணாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு பாஸ்டர் மேலே பயம் உண்டாகணும். சத்தமலையா சொல்லாமா? ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்லிவிடுன்னு சொல்லணும். அப்போ யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கீழே வாசிங்கன்னா ஒரு ஆடுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆடு வேற வாசல்ல போகாது, நானே வாசல் சொல்லி வைத்து வழியும் ஜீவனமாக இருக்கிறேன், இந்த வாசலில் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, வேற எந்த செய்திக்கு காதை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் நல்ல தெளிவாக இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34 சொல்கிறது, உங்கள் மந்தைகள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். எங்கே பிரவேசிக்கணும்? மகிமையான ராஜ்யத்தில் போக வேண்டும். சகரியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 11:7. சீக்கிரம். சகரியான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை மேய்ப்பேன். உமது கோலும் தடி என்னை. அப்ப ஆண்டவர் என் மந்தையில நானே மேய்க்கிறேன் ஐயா, நான் மேய்க்கிறேன். உங்களை 2 கோலத்தை மேய்க்கிறேன். ஒன்று அனுகிரகம், இன்னொன்று விக்கிரகமா? நிக்கிரகம் என்றால் என்ன? நிக்கிரகம் என்றால் ஒழுங்கு செய்து நிறுத்தப்பட்டது, ஒழுங்கு செய்து நிப்பாட்டி இருக்குது. இந்த கோள்கள்லாம் ஒழுங்கா இருக்கா இல்லையா? மேலே இந்த கோள்லாம் பார்க்கணும், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், அதெல்லாம் எப்படி ஒழுங்கா இருக்குது? அப்போ உங்களை எப்படி தேட்டினா? அனுகிரகம் என்பது கிருபைன்னு சார்ந்தது. அனுகிரகம் என்பது ஆசீர்வாதம் இல்லை, கிருபை சார்ந்தது. அனுகிரகம் என்ன? அனுகிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பேருநதியே. அப்ப அனுகிரகம் என்னது? கிருபை, ஆசீர்வாதம் இல்லை. என் கிருபையினாலும் ஒழுக்கத்தினாலும் உங்களை விசாரிப்பேன், நடத்துவேங்கிறாரு. அல்லேலூயா. என்னது? அப்ப அதான் பவுல் சொல்றது, சகலம் ஒழுக்கமும். அப்ப சபைக்கு வரும்போது ஒழுக்கத்துக்கு கிரகமா வரணும், சபையில எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சத்தமா இல்லை சொல்லாமா? நான் என் மந்தையை மேய்ப்பேன் கற்று சொல்கிறேன். 2 கோல்கள் எடுத்து, கோலும் தடி என்னை தேற்றும். அப்ப ஒழுங்குபடுத்தி சமப்படுத்தி சரிப்படுத்தி வைக்கப்பட்டது. அப்ப உங்களை என்னை அவர் சரிப்படுத்தி சமப்படுத்தி நிலைப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிறார். அப்ப சபைக்குள்ள நம்ம ஒழுக்கமா இருக்கணும். ஒரு ஆபீஸ்ல எப்படி ஒழுக்கமா இருக்கிறோம், ஒரு எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கண்ணியம் காக்க வேண்டும். எல்லாத்தையும் நேர்த்தியை செயல்படுத்த வேண்டும். ஏன்னா தானும் இருக்கக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது, இருமாப்பா இருக்கக்கூடாது, பொல்லாப்பா இருக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் நான் அப்படியே இருப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வரும் பொழுது மந்தை வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. சத்தமலையா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ அப்படி பண்ணா யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிக்க, வீட்டில் வாசிங்க. அதுல மந்தை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லுது. யாக்கோபு 5ல் 1 வாசிங்கன்னா மந்தைக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணும்? அன்பு, நீடிய பொறுமை, தயவு, தர்க்கணம், விசாரிப்பு, சகிப்புத்தன்மை, ஒருவர் ஒரு பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் கூடாது, கோல் முட்டக்கூடாது. ஆமீன். எல்லாம் சபைக்குள்ள ஒழுங்கமாக இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 1 பிரகாரம் ஆமீன், நீர்க்கலை உரமட்ட மரத்தை போல இருக்கணும், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். சங்கீதம் 23:6 சொல்லுது, நான் கர்த்தர் வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 27:4 சொல்லுகிறது. வாசிங்க 27:4 மட்டும். சபையோட பச்சையான ஒளி மரத்தை போல இருக்கிறேன். எப்படி இருக்குன்னா நல்ல பச்சையா பூஸ்டியா இருக்கணும். கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். அப்புறம் மந்தையில வளர்ச்சி உண்டாக வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகணும். கேங்கஸ்ட் வந்துடாது. என்ன வந்துடாது? இப்போ நிறைய சபையில் என்ன வந்துடுது? சாரோனின் ஏஜி சபை தெரியுமா? கோடம்பாக்கத்தில் சாரோனின் ஏஜி சபை, சாரோனின் ரோஜா. இந்த சபை அந்த ஐயா இறந்து போயிட்டாரு. சபை 4 துண்டா போயிருச்சு. சபை எத்தனை துண்டா போயிருச்சு? ஆவடி ஏசிஏ, சரி புரசவக ஏசிஏ, அந்த ஐயா இருந்தோடனே அது குரூப்பாக பல குரூப்பாக போயிருச்சு. சத்தமேல சொல்லாமா? சபைக்குள்ள கேங்கஸ்ட் வந்துடக்கூடாது. மந்தையில் என்ன வந்துடக்கூடாது? கேங்கஸ்ட் வந்துடக்கூடாது. நிறைய சபைக்குள்ள இதுதான் ஓடிட்டு இருக்குது. சத்தமேல சொல்லாமா? அல்லேலூயா. சபைக்கு முன்னாடி கிறிஸ்துவை மட்டும் காட்ட வேண்டும். யாருக்கிட்ட காட்டணும்? யார்கிட்ட கொண்டு போகணும்? கிறிஸ்துவுக்கிட்ட கொண்டு போகணும். நம்ம சபையோட பேர் என்ன? இயேசுவை மட்டும் பின்பற்ற வைக்க வேண்டும். தனிப்பட்ட எதையும் பின்பற்ற வைக்கக்கூடாது. நம்ம தனிப்பட்ட எதுக்கும் இடம் கிடையாதுங்க, கிறிஸ்துவை மட்டும்தான். அதுக்காக ஒன்லி ஜீசஸ் சர்ச் கிடையாது, ஒன்லி ஜீசஸ் நினைக்கூடாது. இல்லை, கிறிஸ்துவனுடைய பாதச்சூழலை பின்பற்றி போக வேண்டும்.
ஆமென். நல்ல ஓங்கி வளரணும், நல்ல வளர்ச்சி. சங்கீதம் 52:8 சொல்கிறது, நல்ல பச்சையான ஒளிமரத்தை போல ஓங்கி வளர வேண்டும். ஆமென். கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. இதான் வளர்ச்சி. சண்டை ஆனவொன்னே ஓடி சர்ச்சுக்கு வரணும். சத்தமால சொல்லாமா? அல்லேலூயா. சண்டை ஆனவொன்னே எங்க பிச்சு போயிடக்கூடாது. சபையில் இருக்க நிறுவனம் அதான் சொல்றான், ஆராய்ச்சி பண்ணணும். தேவ வார்த்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். நல்ல அப்படின்னா நல்லா தியானிக்கணும்னு அர்த்தம். என்ன பண்ணும்? மந்தை விசுவாசிகள் நல்லா தியானிக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் என்ன இருக்கணும்? போதையணும். ஆனா என்ன இருக்கு? இப்போ குழந்தையா இருக்கிறோம். அடிச்சுட்டான், பிடிச்சிட்டான், இப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இல்லைங்க, நல்ல முதிர்ச்சியுள்ளா இருக்கணும், ஆவிக்குரிய முதிர்ச்சியா இருக்கணும். சத்தமல்ல சொல்லாமா? ரோமர் 8:9 வசனம் 10 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 to 10 வரைக்கும். சீக்கிரம் 5 நிமிஷம் முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 to 10 வரைக்கும் 2 வசனம். தேவனுடைய ஆவி. இப்போ ஆவி என்ன வரணும்? இப்போ விசுவாசிக்குள்ள ஆவியானவர் வாசமாக இருக்கணும். வாசமாக இருந்தால் இப்போதான் வருது. நல்ல வளர்ச்சியான கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எதில் இருக்க மாட்டாங்க? மாமிச கிரிகள் இருக்க மாட்டாங்க. ஆவியில வளர்ச்சி உண்டாகும். அப்போ உங்களுக்கு சபையில கோபம் வராது, பிரச்சனை வராது, வைராக்கியம் வராது, ஜாதி, இனம், மதம், மொழி ஒன்றும் வராது. காரணம், ஆவியானவர் சபையை முழுவதும் கட்டி இருக்கிறார். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எல்லாம் கிறிஸ்துக்களாக ஒரே ஆவிகளாக இருக்கிறோம். சத்தமால சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப குற்றம் பார்க்கிற சுபாவம் இருக்காது, சுட்டி காட்டுகிற சுபாவம் இருக்காது. ஆமென். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள மகிமையாய் ஆளுகை செய்கிறார். வாசிங்க வாசிங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய இல்ல. இப்ப யாருக்கு ஆவியானவர் இல்லையோ, ஆவியானுடைய வல்லமை இல்லையோ, ஆளுகை இல்லையோ, பிரசன்ஸ் இல்லையோ, நம்ம யாருடைய ஆள் இல்ல. நான் சொல்லுகலாம், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் நம்ம மாத்தட்டிக்கலாம் தவிர, அவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். அப்ப ஐடென்டிஃபை பண்றது, அடையாளப்படுத்துவது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். சத்தமல்ல சொல்லாமா? கிறிஸ்துவை உடையவன் ஆவியை உடையவனாய் மாற வேண்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர்கள் தான், அவர்களுக்காக தான் திரும்ப மறுபடியும் அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் ஆவிக்குரியவர்கள். என்ன எதுக்குரியவர்கள்? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். அப்ப ஆவியில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? சத்தமல்ல சொல்லாமா? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சகலத்தையும் ஆவியில் நிதானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் வாசிக்க 2ஆம் அதிகாரத்தை எடுக்க வாசிக்காண்டாம். ஜென்ம சுபாவம் அல்ல, ஆவியிலே பகுத்தறிய வேண்டும், ஆவியிலே எல்லாத்தையும் ஆராய வேண்டும். ஆவி பலம் உள்ளது, ஆவி மாமிசத்தை அடக்கணும். அத மாமிசம் ஆவி அடைக்கிறோடாது. கர்த்தர் நாமம் உண்டாகட்டும், கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். ஆகவே நம்ம ஆவியில பலப்பட்டு கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாற வேண்டும். சகரியா 9:16 வீட்டில் வாசிங்க. கடைசியாக ஆவியானுடைய ஆளுகை இருக்க வேண்டும் நமக்குள்ளாக. மார்க் 3:29 சொல்லுது. லூக்கா 2:40 வாசிக்கிறோம். அதுபடி அப்போஸ்தலர் 1:4, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 32ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சு கடைசியில் ரோமர்ல வரும் பொழுது நிறைய தெளிவா சொல்றாரு. ரோமர் கடைசியாக 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:9. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. தெளிவாக சொல்லிட்டாரு. ஆவியானவர் இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட கிடையாது. இப்போ இன்னைக்கு சபைக்கு, குடும்பத்துக்கு ஆவியானவர் தேவை. அதை நான் திக்கட்ட விட மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள ஆவி இருக்க வேண்டும். என்ன ஆவி இருக்குது? பொல்லாத ஆவியா, பரிசுத்த ஆவியா? பரிசுத்த ஆவி பொல்லாத காரியங்களை அழிக்கும். ஆமென். மன்னிப்பு கேட்க வைக்கும், சகிக்கும், நம்மளை தேற்றும், அரவணைக்கும், மன்னிக்கும், அனுசரித்து கொண்டு போகும். ஒருவரெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கும். ஒரு முறை கோபம் இருந்தாலும் மறுபடியும் வந்து பேசும். சத்தமல்ல சொல்லாமா? அல்லேலூயா. அதே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படியே போயிட்டீங்கன்னா ரோமர் புத்தகம் நல்லா படிச்சு பாருங்க. ஆவியானுடைய வல்லமையில் பயங்கரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியான் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு மனதின் ஆவியானவர், கட்டுப்பட்டின் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையில் பகை இருக்காது, சபையில் குறை சொல்ல முடியாது. ஒரு குறையை கண்டு அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு பயங்கரமான உந்துவேகம் நமக்குள்ள உண்டாகும். சத்தமல்ல சொல்லாமா?
குறை இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். இந்த குறையை என்ன கொண்டு அவர் நிறைவேற்றுகிறார், அதுதான் ஆவியான நடத்தல். அடையாளங்கள் அதுதான். சத்தமாக சொல்லாமா? வந்து பார்க்குறோம் சபையில் இது குறையா இருக்குதா, என்ன அப்படி நடத்தினேன். நான் எல்லா சபையிலும் என் சபை ஆரம்பிக்க எல்லா சபையிலும் அப்படியே பண்ணேன். என் சொந்த காசை போட்டு செஞ்சேன். ஏன்னா எனக்கு பாரம் இப்பவும் அதான் செஞ்சிருக்கிறேன். நான் எங்கெல்லாம் போறேனோ எதோ குறைய பார்க்கணும், உடனே அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய பிரயாசத்தை முன்வைக்கிறேன். அது பார்க்க இழிச்சோனா தெரியல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அதை செய்ய சொல்றாரு. ஒருவர் குறையில் ஒருவர் தாங்குங்கள், ஒருவர் குறையில் அவங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. யாரும் பரிசோதனை கிடையாது. ஆவியானவர் சொல்றாரு ஒருவருக்கு ஒருவராய் வேண்டல் செய்யுங்க. அப்ப சொல்றாரு முதல்ல 5 காரியம். 1, உங்களுக்கு வீடு ஆயத்தப்படுத்துறாரு. 2வது வீட்டில் மேப்பன் எப்படி இருக்கணும், வீடு எப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. 4வது வளர்ச்சி அடையணும். 5வது ஆவியில பூரணமடைய வேண்டும். இது இருந்தாதான் நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். சத்தமல்ல சொல்லாமா? மண்டபத்துக்கு போகிறோம், அங்கே எத்தனை ரூம் இருக்கும்? சாப்பாட்டு ரூம் இருக்கும், கல்யாண ஹால் இருக்கும், அப்புறம் நமக்கு தனியாக ரூம் இருக்குமா? நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? மனவாட்டி. நான் மனவாட்டி வச்சுட்டு ஊர் சுற்றலாமா? இப்போ ஜான்சனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நைட்டு 11 மணி 12 மணிக்கு வரலாமா வீட்டுக்கு? அவன் சொல்லுங்க, ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பொண்ணை பார்த்து சொல்லுங்க, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் அன்டைம் வெளியே வர சொல்ல மாட்டீங்களா? ஏன் எதுக்காக அப்படி? நீ மனவாட்டி ஆயிட்ட, நீ உன்னை ஆயத்தப்படுத்து. அப்போ நான் மனவாளன்னா நான் மனவாட்டினா எனக்கு ஒரு மனவாளன் ரூம் இருக்குது, மனவாட்டி ரூம் இருக்குது. அவன் இல்லையா? நான் சும்மாலாம் வந்து எங்கே சுற்றக்கூடாது, எல்லாரோடையும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, எல்லா இடத்தையும் நிற்கக்கூடாது. எனக்கு ஒரு ரூம் இருக்குது, எனக்கு என் மனவாளன் வச்சுக்கிற என்ன பார்ப்பாரு, என் இஷ்டத்தில் சுற்றக்கூடாது. பார்த்தீங்களா இல்லையா? நீ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டுனா அது நடக்கையெல்லாம் மாறிடும். பார்த்தீங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் வித்தியாசமாக ஏன்னா யாரோ வாட்ச் பண்ணுறாங்க. சத்தமல்ல சொல்லாமா? அப்போ நீங்கள் மனவாட்டினா மனவாளனுடைய அறையில் இருக்கணும், சபையில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு அறை இருக்குது, ஏன்னா இதை உங்களை வச்சு அங்கே கட்டுறாரு. இங்கே இல்லாமல் அங்கே போக முடியாது. சத்தமல்ல சொல்லாமா? சத்தமல்ல சொல்லாமா? உங்களுக்கு 5 ஆசீர்வாதங்களை கற்றுக்கிறார். இதெல்லாம் நடந்தால் தான் அவர் திரும்ப வருவார். எல்லாரும் எளிமையாக இருக்கலாமா? எல்லாரும் இருக்கலாமா? எல்லாரும் எளிமையாக ஒப்புக்கலாம். ஆண்டவர், நாங்கள் ஏதாவது குறை இருந்தால் எங்களை சரிப்படுத்துங்கப்பா, எங்களை சரிப்படுத்துங்கப்பா, எங்களை சரிப்படுத்துங்கப்பா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பேசியிருந்தாருன்னா அது ஒப்பு கொடுப்போம். எங்கிட்ட பேசினா ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்குது. ஊழியக்காரன் சொல்லி அநீதியாக செய்யக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காணிக்கைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றும் உண்மையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். எங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து சபைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவு ராஜா, ஆயத்தமாவு, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் நாம், இயேசு எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் ஆமென், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலாக எல்லாம் என் வாழ்க்கைகள் எல்லாம் கோணலான எல்லாம் செம்மையாகட்டும். கரடானவெல்லாம் நவை சமமாகட்டும். பள்ளங்கள் எல்லாம் என் வாழ்க்கைகள் எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும். எல்லா மேட்டுமை எண்ணங்கள் மாறட்டும். கோணல் அளவுகள் எல்லாம் மாறட்டும். சரியான பயிர் போகணும். ஆமென். சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமென். நல்ல கனிகொடா அரவஷகரலரவா அக்கினியில் போடப்படும். ராஜா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் என்று சொல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் ஆமென் தகர்ந்திட வேண்டும். சங்கரானவை
ஆயத்தமாகுமா சபையே? இந்த கல்லுகள் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. இயேசு வருகிறார். நல்ல ஆயத்தமுள்ள சபையாக கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும். எதெல்லாம் குறையா இருக்குதோ கிறிஸ்துவ நிறைவாய் மாறட்டும். மலைகள் மேட்டுமையான எண்ணங்கள் எல்லாம் சமமாகட்டும். கரடான வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். நேரான பாதையில போவோம். கரடு முரடெல்லாம் வேண்டாம், குறுக்கு வழி வேண்டாம். ஆமே, சமமாக்கப்பட வேண்டும். நம்ம நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார், சமப்படுத்துற ஆவியானவர். நல்ல கனி கூட மரமெல்லாம் விட்டு அக்கினில் போடப்படும். மரமான கனியில் அறியப்படும். ஆவியின் கனியில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகணும். ஆவியின் வரங்கள் வெளிப்பட வேண்டும். நீங்கள் நானும் பரலோகத்துக்குரியவங்க. அவருடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். நாம் இழந்து விடக்கூடாது. அந்த மகிமையான உன்னத வேலை இடத்த ஒரு நாள் இழந்த எதுக்காக? மண்ணிற்காக. நான் மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்க குறை இருக்குப்பா, நான் பரிசுத்தாவியை சரிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. என் இடம் முழுவதும் ஆளுகை செய்ய, எல்லாம் ஆளுகை நடக்கட்டும். நான் எதிரே ஒழித்து வைக்கல உமக்கு முன்பாக. எல்லா இடத்திலும் உங்க ஃப்ரீடம் கொடுக்கிறேன். நான் அடிமையா இருக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. என்னுடைய மேன்மை பேச்சுகள், என் சுபாவம் எல்லாம் மாறட்டும். என் குணாதிசயங்கள் மாறட்டும். ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய சுபாவம் ஆசிரியப்பட்டதுனால இல்ல, நல்ல குணாதிசயங்கள் மாறணும். சுபாவம் மாறணும். கிறிஸ்துவை பின்பற்றினால என் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். முன்னமே இருந்த காட்டில் இப்ப எவ்வளவு பெட்டரா மாறுத. ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகணும். அதற்கு பிற்படுகிற ஆசீர்வாதம் நமக்கு நன்மையாய் மாறும். அது ஒரு நாள் வேதனையாய் மாறாது. கர்த்தரை தான் விரும்புகிறாரு. 5 நிலையில ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர். நான் உங்களை திக்கற்றா விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்ற விட மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க திக்கற்ற கிடையாது, அனாதை கிடையாது. அவர் உங்ககிட்ட இந்த 5 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டா உங்களை திரும்பி வந்து உங்களை கூட்டி கொண்டு போவா. ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலைப்புலக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆராதனை கொடுத்தீங்க. ஜெப பகுதி, சங்கீத பகுதி, சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். தசமத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த எல்லா காணிகளுக்கு பொருத்தனைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை எங்க எல்லாரையும் கட்டி எழுப்பட்ட ஐயா. ஆண்டவர், இது ஒரு தனிப்பட்ட ஆட்கள்ல, இது ஹோல் சபைக்குரியது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குரியது, எங்கள் எதிர்காலத்துக்குரியது ஐயா. நாங்கள் இதற்கு ஒப்பு கொடுக்கிறோம், தலை வணங்குகிறோம், சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த கத்த கிருபை செய்வீராக. எங்கள் மாமிசம் எல்லாம் அழியட்டும், எங்கள் ஆவி பலப்படட்டும். ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்வீராக. ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருக்க, ஐக்கியமா இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒருவருக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தன் சிநேகிதனை குற்றப்படுத்துகிறவன் பாவம் செய்தான் சொல்லுகிறது. நாங்கள் அதற்காக திறப்பில் நிற்கிறத கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் யாவரும் ஒரே சரீரமா இருக்கிறத கிருபை செய்யுங்க. எங்களுக்கு வேற்றுமைகள் வேண்டாம், வெறுப்புகள் வேண்டாம், கசப்புகள் வேண்டாம், ஏற்றத்தாழ்வு வேண்டாம். எல்லாரும் ஏகமா இருக்கிறத கிருபை செய்யுங்க. சபை பரிசுத்தாவின் வல்லமையை கட்டுங்கப்பா. குடும்பத்தை கட்டுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை கட்டுங்க, வேலை செலுத்த கட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகாத கிருபை செய்வீராக. போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. வியாதியார்கள் எல்லா பிள்ளைகளுக்கு அச்சுப்பிக்கிற இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அருமையான கிரேஸ் சிஸ்டருடைய தாயாருக்கு அச்சுப்பிக்கிறோம். சுகத்தை கட்டளிடுவீராக, பலப்படுத்துவீராக. ஒருவேளை அந்த கால வியாதி வந்தவருக்கு சுகம் உண்டாகட்டும். மனபாரங்கள் மாறட்டும். காயங்களை கட்டுங்கப்பா. கட்டுகளை கட்டவளுக்கு அப்படி அச்சுப்பிக்கிறோம். காயங்களை கட்டவளுங்க. இருதயத்துக்கு ஆண்டவர் ஏற்ற வார்த்தை கொடுங்கப்பா. இருதயத்தை தேற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மன சோர்வுகள் மாறட்டும், மன கஷ்டங்கள் மாறட்டும், மன பேசங்கள் மாறுபடியா அச்சுப்பிக்கிறேன். பலப்படுத்துங்கப்பா. யாவருக்குள் சமாதானம், அன்பு நீடித்து ஓடட்டும் ஐயா. சபை வளர்ச்சி அடையட்டும். ஆவிக்குரிய சபையை மாற்றுங்கப்பா. ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும். எனக்கான நல்ல உத்தரவாதம் உள்ள சபையாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசி உத்தரவாதமாய் மாறட்டும். பொறுப்பாளராய் மாறட்டும். கடமை செய்வலாய் மாறட்டும். ஏனத்தான நல்ல சபை மேல ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். ஒரு பற்று உண்டாகட்டும். ஒரு நீடிய நல்ல தெய்வ அன்பு உண்டாகட்டும். சபை மேல சபை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும் ஐயா. பெரிய காரியம் செய்வீராக. பிள்ளைகள் வேலைக்கு போய் வரபக்காரம் தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. ஒரு பொல்லாப்பு வந்துடக்கூடாது. ஒரு சாபம் வந்துடக்கூடாது. ஒரு மரணம் வந்துடக்கூடாது. ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்து அடுத்த வாரத்தை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிங்க. வியாதியில படுக்கையில போற்றக்கூடாது. பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் கத்தர் பாதுகாத்து ஜெபிக்கிறோம். தேவலை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.